நாம் வந்து ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தி நம்ம பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணலான்றதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈர்ப்பு விதி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய செல்வத்தை வந்து வசியம் பண்ண முடியும். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு ஈர்ப்பு விதினா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தமிழில் ஒரு பெரிய பழமொழியே இருக்குது. அது என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை போல தான் வந்து நம்ம வாழ்க்கை அமையும். அதே நேரத்தில் ஈர்ப்பு விதியும் அதை சார்ந்து தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டி என்ன விஷயத்தை நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்து நல்லா நடக்கும். பணத்தை ஈர்க்கும்போது உங்களுக்கு வந்து சரியான மனநிலை இருந்தால் தான் பணத்தை நீங்கள் அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நிறைய வீடியோஸில் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, பணத்துக்கான நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கோங்க, பணத்துக்கான எதிர்மறை எண்ணங்களை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, எப்போ வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுதோ அப்போ வந்து பணத்தை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஒரு மணிக்கான மேக்னெட் மாதிரி ஆகிடுவீங்க. வில் பி லைக் எ மணி மேக்னெட். நீங்கள் ஒரு பணத்துக்கான காந்தம் போல் ஆகிடுவீங்க. அப்போது உங்களையும் அறியாமல் வந்து பணம் உங்களை தேடி வரும். ஏன்னா பணம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பணத்துக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அதனால் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மணி டஸ் நாட் ஹாவ் ஃப்ரீ வில் பட் வி ஹாவ் ஃப்ரீ வில் டு அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தினால நீங்கள் வந்து பணத்தை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் வந்து பணத்துக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என் கையில் இருக்கிற பணம் வந்து நாளைக்கு உங்கள் கையில் வரலாம், இன்னொருத்தருக்குனாலும் இன்னொரு கையில் போகலாம். அது எப்படின்னா, நாம் வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணும் பொழுது அது செயினாக தான் போயிட்டுருக்கே தவிர அந்த பணம் எங்கேயும் டிசைட் பண்ணுறது இல்லை. யார்கிட்ட போகணும் எங்கே வரணுன்றது வந்து பணத்தால் வந்து டிசைட் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து அந்த பணத்தை வாங்கிறதுக்கான சக்தி இருந்துச்சுன்னா ஐ கேன் கெட் த மணி. அதுதான். ஏன்னா பணத்தை வந்து தொட்டு பார்க்க முடியும், உணர முடியும், ஆனால் அதுக்கான எனர்ஜி வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, பணம் வந்து ஒரு அல்டிமேட் எனர்ஜி. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.